இன்றைய மிக முக்கியமான சந்தை முன்னேற்றங்களை இப்போது பார்ப்போம். வெல்கம் டு ஸ்டாக்ஸ் மஹாத் சேனல். மத்திய அரசு 24 முதல் 25 வரை நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை சமர்ப்பித்த பின்னர் பிப்ரவரி 1 சந்தைகள் சரிந்தன. நிப்டி குறியீடு 28.20 புள்ளிகள் அல்லது 0.13% சரிந்து 21,697.50 புள்ளிகளை அடைந்தது. சென்செக்ஸ் 106.81 புள்ளிகள் அல்லது 0.15% சரிந்து 71,645.30 புள்ளிகளை எட்டியது. இன்று 2,657 பங்குகள் வர்த்தகம் செய்யப்பட்டன. சுமார் 1,122 பங்குகள் உயர்ந்தன, 1,432 பங்குகள் சரிந்தன, 103 பங்குகள் மாறாமல் இருந்தன. டாப் 5 கெய்னர்ஸ்: மாருதி, பவர் கிரிட், சிப்லா, எஸ்பிஐ லைஃப், ஐஷர் மோட்டார்ஸ். டாப் 5 லூசர்ஸ்: கிராசிம், எல்&டி, அல்ட்ராடெக் சிமெண்ட், டாக்டர் ரெட்டியர், JSW ஸ்டீல். இப்போது இன்று செய்திகளில் இருக்கும் பங்குகளை பார்ப்போம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட குறைவாக கடன் வாங்கும் திட்டத்தை அறிவித்ததை அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பங்குகள் மற்ற பொதுத்துறை வங்கிகளுடன் சேர்ந்து 6% உயர்ந்தன. ஏப்ரல் முதல் தொடங்கும் நிதியாண்டில் அரசாங்கம் 13 லட்சம் கோடியை அறிவித்தது. டிடாகர் ரயில் சிஸ்டம்ஸ் 40,000 ரயில் பெட்டிகளை வந்தே பாரத் தரத்திற்கு மாற்றுவதாக நிதியமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்த போதிலும் டிடாகர் ரயில் மற்றும் பிற வேகன் பங்குகளின் பங்குகள் இன்று சரிந்தன. ரயில்வேக்கு 2.55 லட்சம் கோடி ரூபாய் மூலதன ஒதுக்கீட்டை அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் இது முந்தைய ஆண்டின் 2.4 லட்சம் கோடி ரூபாயை விட அதிகமாகும். இது சந்தை எதிர்பார்ப்பான 10%த்திற்கு மாறாக ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பு 5% இருந்தது. பிபி ஃபின்டெக் பங்குகள் ஒரு பிளாக் ஒப்பந்தத்திற்கு பிறகு 1% சரிந்தன. இதில் நிறுவனத்தின் 2.44 கோடி பங்குகள் பரிமாற்றத்தில் கைமாறின. இந்நிறுவனத்தின் பங்கு மூலதனத்தில் 5.4% பங்குகள் விற்பனை செய்யப்பட்டன. பேடிஎம் பிப்ரவரி 29க்கு பிறகு புதிய வைப்புத் தொகைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் கடன் பரிவர்த்தனைகளை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் கடன் வணிகத்திற்கு ரிசர்வ் வங்கி பெரும் கட்டுப்பாடுகளை விதித்ததை தொடர்ந்து பேடிஎம் இன் பங்குகள் 20% சரிந்து லோவர் சர்க்கிட்டில் பூட்டப்பட்டன. சோபா முந்தைய பட்ஜெட்டில் 54,103 கோடி ரூபாயிலிருந்து 80,671 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக அரசாங்கம் அறிவித்த போதிலும் சோபா மற்றும் பிற ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் பங்குகள் 1% சரிந்தன. பிபிசிஎல் சந்தை பங்கேற்பாளர்கள் பரவலாக எதிர்பார்த்தபடி நிதியாண்டு 2025க்கு 15,000 கோடி ரூபாய் மூலதன ஆதரவை அரசாங்கம் அறிவித்த பின்னர் பிபிசிஎல் இன் பங்குகள் 1% அதிகரித்தன. கடந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்களில் 30,000 கோடி ரூபாய் பங்கு உட்செலுத்துதலை அறிவித்திருந்தார். ஆனால் இந்த ஒதுக்கீடு நிதியாண்டு 2024 செயல்படுத்தப்படவில்லை. NTPC மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் கவனம் செலுத்தியதை அடுத்து NTPC பங்குகள் 1.26% உயர்ந்துள்ளன. கடலோர காற்றாலை எரிசக்திக்கு சாத்தியக்கூறு இடைவெளி நிதி வழங்குதல் மற்றும் 1 கோடி வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக பெற உதவும் வகையில் சோலார் பேனல்களை நிறுவுதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். ஃபேக்ட் உரங்கள் மற்றும் ரசாயனங்களுக்கான ஒதுக்கீடு முந்தைய பட்ஜெட் ஒதுக்கீடான 1.75 லட்சம் கோடியிலிருந்து 1.68 லட்சம் கோடியாக அரசு குறைத்ததை அடுத்து த ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவன்கோ லிமிடெட் பங்குகள் 3% சரிந்தன. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பங்குகள் 3.53% உயர்ந்தன. அரசாங்கம் 2025க்கு 50,000 கோடி ரூபாய் முதலீட்டு இலக்கை நிர்ணயித்த பின்னர் இது தரகு நிறுவனங்களின் மதிப்பீட்டை விட 30,000 கோடி ரூபாய் முதல் 40,000 கோடி ரூபாய் வரை அதிகமாக இருந்தது.